டே 10ஓட வாட் டு ஸ்டடி பார்க்குறோம். அக்டோபர் 4ஆம் தேதி நீங்க பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரைடே உங்களுக்கு நான் வந்து சனி, ஞாயிறு படிக்கிறதுக்கான வாட் டு ஸ்டடி குடுத்துருக்கேன். குரூப் 2, குரூப் 4 2லயுமே பொது தமிழ் தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, பொது தமிழுக்கு குடுக்குற பிடிஎஃப் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க குரூப் 2க்கு அப்படின்னா, அதுக்கு நான் தனியா குடுக்குறேன். அத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பொது தமிழ்ல திருக்குறள், கேள்வி அதிகாரம் படிக்கிறீங்க. பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல குடுத்துருவேன். வரலாற பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 7, 8 படிக்கிறீங்க. இந்த 2 லெசனை படிச்சு முடிக்கிறது மூலியமா யூனிட் 7 ஐஎன்எம்ல ஸ்கூல் புக்ல என்ன லெசன் கவர் ஆகுது அப்படிங்கறத டோட்டலா நம்ம கம்ப்ளீட் பண்றோம். கணிதம் பொறுத்த வரைக்கும் மீசிமா மீபோவா மற்றும் சதவீதம் இது ரெண்டோட பிடிஎஃப் ஏற்கனவே டெலிகிராம்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக் சம்ஸ் அதோட பிவைக்யூ ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் படிக்கிறீங்க குரூப் 2க்கு அப்படின்னா சப்ளிமெண்ட்ரியில தி லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் 10th இங்கிலீஷ்ல இருக்கிறத படிங்க. 10th புக்கு இங்கிலீஷ் தான் ஒன்னொன்னா கவர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதுபடி டே 10க்கு நீங்க த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் அப்படிங்கிற சப்ளிமெண்டரி லெசன் படிக்கிறீங்க. அடுத்து ஹிஸ்டரியில 12th லெசன்ல 12th ஹிஸ்டரி லெசன் 7, 8 படிக்கிறீங்க. மேக்ஸ்ல எல்சிஎம், ஹெச்சிஎஃப் அண்ட் பர்சன்டேஜ். அதே மாதிரி ஸ்கூல் புக் சம்ஸ் பிவைக்யூ ஏற்கனவே டெலிகிராம்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 4க்கு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாநில அரசு பணி தேர்வாணையம் அப்படிங்கிற டாபிக்கு நோட்ஸ் எடுத்து நீங்க அடிஷனலா படிக்கிறீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.